அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன், அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். திருப்பாடல்கள் 91:15. அனைவருக்கும் இறை இயேசு கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துகளும் வணக்கங்களும். இந்த ஏழையின் உள்ளத்தில் பிறந்த பாலனின் குடிலை எங்கள் இல்லத்தில் உருவாக்கியுள்ளோம். இருளில் உள்ள மக்களை வெளிச்சத்திற்கு அழைத்து வரும் மெய்யான ஒளி நம் இறைமகன் என்பதை அறிந்து 3 ஞானிகள் அவரை கண்டு அவருக்கு பொன், தூபம், வெள்ளை போலம் ஆகிய காணிக்கைகளை தந்தனர். இன்று இந்த ஏழையால் அதற்கு இணையாக என்ன காணிக்கை தர முடியும் என்பதை தியானித்தோம், தெளிந்தோம். இதோ அவைகள். ஜெபமாலையே என் ஆயுதம். உலகின் நன்மைக்காகவும் தீய சக்திகள் அழியவும் ஒளியாம் இறைவனின் தாய் நமக்களித்த ஜெபமாலையை ஆயுதமாக்கி தினமும் இந்த கருத்துகளுக்காக ஒரு முறையாவது ஜெபமாலை தியானிப்போம் என்ற உறுதியை பொன்னுக்கு இணையாக இந்த காணிக்கையை என் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன். மறைபரப்பு செய்திடுவேன். தூபம் எவ்வாறு நிதானமாய் தன் மனம் பரப்பி மேல் நோக்கி செல்கிறதோ அதுபோல என் இல்லத்தில் இறை வார்த்தையை தினம் தியானிக்கவும் என்னால் இயன்றளவு அதன் மகத்துவத்தை என்னை சார்ந்தவருக்கு எடுத்து சொல்லி தூபம் போல மறைபரப்பு பணி செய்திடுவேன் என்ற உறுதியை தூபத்திற்கு இணையாக காணிக்கையாக்குகிறேன். திருச்சபையோடு என் வாழ்வு. இறைமகனுக்கு மரணம் உறுதி என்பதை உணர்த்திய வெள்ளை போல பரிசினை போல கத்தோலிக்க கிறிஸ்தவனாய் பிறந்த நாங்கள் கத்தோலிக்கனாக மட்டுமே மரிப்போம். எங்கள் வாழ்வில் எத்தனை மதிப்புமிக்க செல்வம், பதவி, அதிகாரம் தந்து பிற பிரிவுக்கு வர விலை பேசினாலும் ஒரு கத்தோலிக்கனாய் திருச்சபையின் வளர்ச்சிக்கு என்னால் இயன்றதை செய்து வாழ்ந்து மரிப்பேன். திருச்சபையே என் உரிமை, என்றும் அது விற்பனைக்கில்லை என்ற உறுதியை இறைமகனுக்கு வெள்ளை போல பரிசாக காணிக்கையாக்குகிறேன். இந்த வாக்குறுதிகளை பரிசளித்து அதை வாழ்ந்து காட்டும் பொழுது இறைமகன் என் பரிசை ஏற்று எங்கள் உள்ளத்தில் அன்பின் விதை விதைத்து எங்கள் இல்லத்தில் சமாதானம் செழித்தோங்க, குடும்பத்தில் பெரும் மகிழ்ச்சியை நமக்கு வரமாய் அருள்வார். எங்களோடு இணைந்து இந்த 3 உறுதியை காணிக்கையாக்குவோம். அதற்காய் உழைத்திடுவோம், வாழ்வில் உயர்ந்திடுவோம். இறைமகன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென். நம் நாட்டின் நலன் காக்க பிளாஸ்டிக் பொருட்களை மண்ணில் விதைப்பதை விட மனிதத்தின் திறமையில் விதைத்திடுங்கள். அவை இயற்கையின் அழிவிற்கு உணவாவதை விட நம் இல்லத்தில் உணர்வற்ற பொருளாய் இருக்கட்டும். கடவுள் எமக்களித்த திறமைகளை கொண்டு தெருக்களில் தூக்கி எறியப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களால் நாங்கள் செய்த இந்த கிறிஸ்துமஸ் மரம் உங்கள் சிந்தனைக்கும் நாட்டின் நலன் காக்கவும். வாழ்க பாரதம்.